ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி அருகே கிணறு தோண்டும் பொழுது மண் சரிந்து புதைந்து போனதில் உயிரிழந்த 2 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. பாலா, கிணறு தோண்டும் பொழுது விபத்து ஏற்பட்டதில் மண்ணில் புதைந்து இறந்து போன 2 தொழிலாளர்களை தீயணைப்புத் துறையினர் எப்படி மீட்டாங்க? இன்று காலை சரியாக 10 மணி அளவில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி ஊராட்சிக்கு உட்பட்ட குந்துக்கால் வலசை பகுதியில் இன்று காலை 6 மணிக்கு கிணறு தோண்டுவதற்காக முருகேசன், குப்பமுத்து, பால்சாமி மற்றும் சின்னையா 4 பேர் வந்திருக்காங்க. இங்கே பொன்னுச்சாமி என்பவர் இடத்தில் நேற்று கிணறு தோண்டியுள்ளனர். இன்று சரியாக காலை 6 மணி அளவில் கிணறு தோண்டிவிட்டு சுமார் ஒரு 15 அடி தூரம் ஆழத்துக்கு கிணறு தோண்டிவிட்டு இப்போ காலை ஒரு 10 மணி அளவில் காலை உணவை முடித்து கொண்டு மீண்டும் தோண்டும் பொழுது மணல் சரிந்து கிணற்றில் இறங்கும் பொழுது மணல் சரிந்து விழுந்தது. இதில் பால்சாமியும் சின்னச்சாமியும் சுமார் 15 அடி ஆழத்தில் மாட்டிக்கொண்டனர். கிணறு தோண்டுவதற்காக மேல்புறத்தில் நின்று கொண்டிருந்த முருகேசனும் குப்பமுத்தும் சுமார் 5 அடி ஆழத்தில் மாட்டிக்கொண்டனர். இதையடுத்து இவர்கள் கொடுத்த கூக்குரலின் காரணமாக அருகே உள்ள மக்கள் அனைவரும் முருகேசனையும் குப்பமுத்தையும் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் குப்பமுத்து கொஞ்சம் தீவிர சிகிச்சை பிறகாக காப்பாற்றப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் முருகேசன் ஒரு நல்ல உடல்நிலையில் இருப்பதன் காரணமாக அவர் மருத்துவமனையிலிருந்து உடனடியாக இந்த பகுதியில் புதைந்திருந்த 2 பேரினுடைய அடையாளத்தை காமித்தார். அதன் பின் தீயணைப்பு வீரர்கள், அதாவது ராமநாதபுரம், வழுதூர் மற்றும் கீழக்கரை, ஏர்வாடி போன்ற பகுதியில் இருந்த 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் முரளி மாவட்ட அலுவலர் முரளி அவர் தலைமையில் தோண்டும் பணியை மேற்கொண்டனர். ஆனால் தொடர்ந்து தோண்டும் பொழுது அவர் உடலை மீட்கும் பொழுது தொடர்ந்து மணல் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக தகரங்களை அவர்கள் உடல்களை கைப்பற்றிய பின் சுற்றிலும் தகரங்களை அமைத்து மீண்டும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு இந்த அகலமாக தோண்டப்பட்டு பின் அவர்கள் உடல் தற்பொழுது சரியாக ஒரு 2:50 போல மீட்கப்பட்டது. சுமார் காலை ஒரு 4:30 மணி நேரம், 10 மணி முதல் தற்பொழுது 2:50 மணி வரை அவர்கள் உடல் 4:30 மணி நேரத்துக்கு தோண்டப்பட்டு மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் இருந்தனர். பணியை அவர்களுக்கு இங்கே பகுதியில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் ராம் பிரதீபன் அவர்களுடவே நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்க பகுதியில் உள்ள காவல்துறையினர்களும் அதிக அளவில் மக்கள் கூடியதனால் மக்களை அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டு தற்பொழுது அவர்கள் 2 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளது. ஆனால் பால்சாமி உடல் மீட்கும் பொழுது ஜேசிபி இயந்திரத்தில் அவருடைய கழுத்து மாட்டப்பட்டு கழுத்து துண்டானது. அதன் பின்பு அவர் உடலை தற்பொழுது மீட்கப்பட்டு ராமநாதபுரம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்கு கொண்டு போயுள்ளனர். இன்று உடல்கூறு ஆய்வு முடிந்த பின்பு அவர்களுடைய சொந்த ஊரான திருப்புலானியினுடைய ஊராட்சிக்கு உட்பட்ட மாரிவலசை பகுதியில் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்பது தெரிய வருகிறது. பல இந்த பகுதியில மணல் சரிவு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில எத்தனை ஆழத்திற்கு கிணறு தோண்டப்படுவதாக இருந்தது? எதற்காக இந்த கிணறு தோண்டும் பணி அந்த பகுதியில் நடைபெற்றது? அதாவது தற்பொழுது இந்த பகுதியை பொன்னுச்சாமி என்பவர் இந்த நிலத்தை வாங்கியுள்ளார். இந்த பகுதியில் ஒரு சிறு தோட்டம் அமைப்பதற்காகவும் வீடு அமைப்பதற்காகவும் கிணறு தோண்டுவதற்காக ஒப்பந்த அடிப்படையில் விட்டிருந்தார். அவர் அதாவது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 30 அடி ஆழத்தில் கிணறு வரும். அவர் 3 அல்லது 4 நாட்களில் கிணறு தோண்டி முடிச்சிருவார்கள். அது இன்று 2வது நாள் பணி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பகுதியில் தற்பொழுது இந்த பகுதியில் கொஞ்சம் அதிகமான காற்று கொண்டு வீசி கொண்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறு தோண்டும் பொழுது மணல்கள் அங்கே உள்ள அடிமணல்கள் ஈரமாக இருந்தது. இவர்கள் உணவு அருந்து விட்டு வரும்பொழுது மணல்கள் அனைத்தும் காய்ந்தவுடன் இவர்கள் அந்த மணலின் மீது மிதித்ததன் காரணமாக உடனடியாக சரிந்து விழுந்தது. இதனாலேயே இந்த மணல் சரிவு ஏற்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து இங்கே உள்ள களிமண் குண்டு பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி மன்ற அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது இந்த பகுதியில் கிணறு தோண்ட வேண்டும் என்றால் எங்களுடைய அனுமதி வாங்க வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த கிணறு தோண்டுவதற்கு பொன்னுச்சாமி என்பவர் அனுமதி பெறவில்லை என்று அந்த பஞ்சாயத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.